ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸில் ஸ்டாண்டர்ட் பேசிக்னு 2 இருக்கு. இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கோட் நம்பர் 041 சாம்பிள் கொஷின் பேப்பரில் இருக்க செக்ஷன் டி பார்க்க போகிறோம். Question number 32. A train travels at a certain average speed for a distance of 63 km. So 63 km speedல ஒரு train travel ஆகுது and then travels a distance of 72 km at an average speed of 6 km per hour more than its original speed. So இங்க வந்து ஒரு average speed, அது என்னன்னு தெரியாது. இங்க வந்து அதே average speed plus 6 km per hour. ஸோ டோட்டலாக 6 km per hour இல்லை, ஆல்ரெடி இந்த ஒரிஜினல் ஸ்பீடோட 6 km per hour இன்க்ரீஸ் ஆயிருக்கு மோர் தேன் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்பீட். இஃப் இட் டேக்ஸ் 3 hours டு கம்ப்ளீட் தி டோட்டல் ஜேர்னி டைம் டேக்கன் சொல்லியிருக்காங்க. டைம் டேக்கன் வந்து 3 hours. வாட் இஸ் த ஒரிஜினல் ஆவரேஜ் ஸ்பீட்? இந்த ஒரிஜினல் ஆவரேஜ் ஸ்பீட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். Let original average speed of train வந்து x km per hour. இப்போ டைம்க்கும் ஸ்பீடுக்கும் ரிலேஷன் என்ன? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டைம் டேக்கன் டு டிராவல் ஃபர்ஸ்ட் 63 km is t1 எடுத்துக்கலாம். ஸோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 63 கிலோமீட்டர்னா டிஸ்டன்ஸ் 63 டிவைடட் பை அதோட ஸ்பீட் என்ன, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஒரிஜினல் ஸ்பீட் எக்ஸ். அண்ட் அதே மாதிரி டைம் டேக்கன் டு டிராவல் 72 கிலோமீட்டர், அது வந்து t2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன, 72, அதோட டிஸ்டன்ஸ், அதோட டைம் வந்து ஒரிஜினல் ஸ்பீடோட ப்ளஸ் 6 ஆட் பண்ணுறாங்க. இப்போ x ப்ளஸ் 6 km per hour. இப்போ நமக்கு ரெண்டுமே சேர்த்து டோட்டல் டைம் நமக்கு தெரியும் 3 ஹவர்ஸ்னு. இப்போ t1 ப்ளஸ் t2 ரெண்டு டைமுமே சேர்த்தா நமக்கு 3 ஹவர்ஸ் கிடைக்குது. இப்போ t1 அண்ட் t2 வேல்யூ நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், 63 by x ப்ளஸ் 72 by x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 3. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6x into 6 plus x plus 72x divided by x into x plus 6 equal to 3. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். இப்போ 63x இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 63 into 6 வந்து 378 வரும் plus 72x equal to 3. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் மேலே மல்டிப்ளிகேஷனில் வரும் x into x plus 6. இப்போ 63x and 72x வந்து நம்ம ஆட் பண்ணால் 135x வரும் and 378 equal to, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர், முதல்ல இது மல்டிப்ளை பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 6x வரும். இப்போ இது 3யோட மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x into 3 18x. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து 3 into x ஸ்கொயர் ப்ளஸ் 6x வரும். அதுக்கப்புறம் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 6 are 18x. இப்போ எல்லா டேர்ம்ஸுமே இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 18x மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் 135x மைனஸ் 378 ஈக்குவல் டு 0. இப்போது 3x ஸ்கொயர் இதை வந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் 117x மைனஸ் 378 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதை வந்து டிவைட் பை 3 பண்ணலாம். 3 டேபிள்ஸில் இது எல்லாமே போகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 39x மைனஸ் 126 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைசேஷன் இந்த ஈக்குவேஷன் எப்படி பண்ணோம்னா, இப்போ மைனஸ் 126 இது ரெண்டுத்தையும் பட் எந்த டேபிள்ஸில் 126 வரும், 42 into 3 into 42 வந்து 126 வரும். அண்ட் ஆன்சர் வந்து மைனஸ், அப்போ ஏதாவது ஒரு டேர்முக்கு மைனஸ் இருக்கணும். அப்போ தான் இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். இப்போது எந்த டேர்முக்கு மைனஸ் போடணும் அப்படின்னா, இங்கே வந்து மைனஸ் 39x வருது, அப்போ பெரிய நம்பர் தான்
நம்ம மைனஸ் போடணும். அப்போ தான் -42 + 3 வந்து -39 வரும். ஸோ இது ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரணும் அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ இந்த மிடில் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். x² -42x + 3x - 126 = 0. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளால x - x-42 x காமன் எடுத்து x × x - 42 + 3 × x - 42 இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஸோ இதை x + 3 × x - 42 இப்படி எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக = 0ன்னு பண்ணால் எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்கும். -42 = 0. அப்போ x = 42. இங்கே வந்து x = -3ன்னு வரும். அப்போது ஸ்பீட் வந்து எப்போவுமே நமக்கு நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. x = 42 இதுதான் எடுத்துக்கணும். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் தான் x. ஸோ ஒரிஜினல் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வந்து 42 km/h. 33rd question. Prove that if a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அதில் ஒரு சைடு ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு பேரலாக இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி அதர் டூ சைட்ஸை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி வரையணும். அப்போது the other two sides are divided in the same ratio. ஸோ ஒரு parallel லைன் வரைஞ்சா அப்போது இந்த ரேஷியோ வந்து ரெண்டுமே சேம் ரேஷியோவில் டிவைட் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஹென்ஸ் இன் ட்ரையாங்கிள் PQR ப்ரூவ் தட். ஸோ முதல்ல இது ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் PQR எடுத்துட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட லென்த் PM என்னன்னு கேட்குறாங்க. அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து டிஸ்கிரைப் பண்ணி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு. சில டைம் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு கேட்கலாம். அதாவது பிபிடி தியரம், ப்ரூவ் பிபிடி தியரம் அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணாமையும் கேட்பாங்க. இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணி ப்ரூவ் தேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேர் ABCன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த பேரலல் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு பேர் DEன்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே BE அண்ட் DCயை ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ஏசிக்கு பர்பண்டிகுலரான லைன் வந்து டியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் அண்ட் ஏபிக்கு பர்பண்டிகுலராக இயை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன். அதாவது இந்த இடத்துல அது பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் F, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Gன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோன்னா இந்த சைட்ஸ் வந்து டிவைட் ஆனது சேம் ரேஷியோஸில் இருக்குது. இப்போ AD/DB இந்த ஒரு சைடு வந்து AD அண்ட் DBயாக டிவைடாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் AC வந்து AE டிவைடட் பை EC, AE அண்ட் ECயாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ அதோட ரேஷியோஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டு சைடுமே சேம் ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE half into ADE ட்ரையாங்கிள் பாருங்க. அதில் வந்து நம்ம பேஸ் ADயாக எடுத்துக்கலாம். ஸோ ADEயில் DE கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும்னா AD தான் நமக்கு வேணும். ஸோ ADயை பேஸாக எடுத்தோம்னா அதோட ஹைட் என்னவா இருக்கும்? FE. ஸோ ADங்கிறது ADEங்கிற ட்ரையாங்கிளில் ADங்கிறது பேஸ் அண்ட் FEங்கிறது ஹைட். ஏன்னா எப்பவுமே ட்ரையாங்கிள் எப்படி பார்ப்போம், அந்த பேஸ்ல இருந்து பர்பண்டிகுலர் லைன் இன்னொரு எண்டிங் வரைக்கும் எவ்வளோ தூரம் போதோ அதுதான் ஹைட்னு பார்ப்போம். இப்போ FEங்கிறது ஹைட். ஓ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AD வந்து half into base into height. இப்போ பேஸ் வந்து AD அண்ட் ஹைட் வந்து EF, FE or EF எப்படி வேணா எழுதலாம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE பார்க்கலாம். ஏன் ட்ரையாங்கிள் BDE எடுக்கணும்னா இப்போ AD டிவைடட் பை DBன்னு இருக்கு. அப்போ நமக்கு இங்க ADEல AD வரணுங்கிறதுக்காக ADE எடுத்தோம். இப்போ BD வரணும்னா இந்த BDE ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து BDயா எடுக்கிறோம். ஏன்னா இங்க DBன்னு இருக்கு. இப்போ இந்த BD
இப்போ இங்க பிடின்னு வர்றதுனால இந்த பிடியை தான் நம்ம பேஸா எடுக்கிறோம். அப்போ பேஸ் பிடினா அதோட ஹைட் என்னவா இருக்கும்? இங்க வந்து இந்த பிடிங்கிற பேஸ்க்கு பர்பண்டிகுலர் லைன் வரையணும்னா, இப்போ பிடிங்கிறது பர்பண்டிகுலர் லைன் இங்க எதுவுமே இல்லை. அப்போ பிடியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணா இப்படியே இந்த லைன் பிஏ வரைக்கும் போகுமா? அப்போ அதுல வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் இந்த இயை ஜாயின் பண்ற மாதிரி வருது. ஸோ பிடியில் இயை ஜாயின் பண்ணணும் அண்ட் பர்பண்டிகுலர் லைனாக இருந்தால் தான் அதோட ஹைட் நமக்கு தெரியும். இப்போ பர்பண்டிகுலர் லைன் இயை ஜாயின் பண்ணுற மாதிரி நமக்கு எஃப் கிடைக்குது. ஸோ இந்த பிடிஇயோட வெளியில போகிறோம். ஏன்னா ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பிடிஇ தானே எடுக்கிறோம். ஏன் இங்கே எஃப் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா இப்போ ஏபிசி, இப்போ இதில் ஏசியை பேஸாக எடுத்தோம்னா இங்க இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் இந்த பியை ஜாயின் பண்ணணும். அப்போ இது பர்பண்டிகுலரா இருக்கா, அப்போ இந்த பியை ஜாயின் பண்ற மாதிரி அந்த பர்பண்டிகுலர் லைன் எவ்வளவு தூரம் போதோ இதுதான் ஹைட்டு. ஒருவேளை நம்ம ஏபிய பேஸா எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஏபிக்கு பர்பண்டிகுலர் லைன் இந்த சியை ஜாயின் பண்ணணும். ஆனா இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் போட்டா சிக்கு ஜாயின் ஆகல. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏபிங்கிற இந்த பேஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ அங்க இருந்து பர்பண்டிகுலர் லைன் இப்போ இங்க வருதுன்னா இப்போ இந்த ஏபிங்கிற ஒரு லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் சியை ஜாயின் பண்ற மாதிரி இங்க வெளியில வருது. ஸோ ட்ரையாங்கிளுக்கு வெளியில இருந்தாலுமே இந்த ஏபியோட பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு பர்பண்டிகுலரா லைன் போட்டு அங்க இருந்து இந்த சியை ஜாயின் பண்ற மாதிரி இருக்க லென்த் எவ்வளோ அதுதான் வந்து ஹைட். ஸோ அந்த மெத்தட் படி தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும் இதில். ஏன்னா பிடிங்கிறது ட்ரையாங்கிள், அதை விட எஃப்ங்கிற பாயிண்ட் வெளியே இருக்குது. அது ஏன் யூஸ் பண்ணுறோம் ஹைட்டுக்கு அப்படிங்கிறது? ஏன்னா நமக்கு பர்பண்டிகுலர் லைன் வேணும், இங்கே வரைய முடியாது இயை ஜாயின் பண்ணுற மாதிரி. அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணி இயை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். அப்போ நமக்கு ஹைட் கிடைக்குது. ஸோ அதோட ஹைட் என்ன? இஎஃப். ஸோ ஹாஃப் இன்டூ பேஸ், பேஸ் வந்து பிடி அண்ட் ஹைட் வந்து இஎஃப். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணா ஹாஃப் ஆஃப் கேன்சல் ஆகும், இஎஃப் கேன்சல் ஆகும். இப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்குது? ஏடி டிவைடட் பை பிடி கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சு. அந்த ரைட் ஹேண்ட் சைடு வரணும்னா அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇடி எடுக்கலாம். அதாவது முதல்ல ஏடிஇ எடுத்தோமா அதே ட்ரையாங்கிள் தான், பட் நான் ஏஇடின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம இப்போ ஏஇயை பேஸா எடுக்க போறோம், அதனால ஏஇடின்னு சொல்றேன். ஸோ ஏஇ பேஸா எடுத்தா ஹைட் என்னவா இருக்கும்? ஜிடி. ஹாஃப் இன்டூ பேஸ் ஏஇ இன்டூ ஹைட் ஜிடி டிவைடட் பை இங்க வந்து எந்த ஏரியா எடுக்கிறோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல நமக்கு என்ன இருக்கு? ஏஇ இருக்கு. அதனாலதான் நம்ம இங்க ஏஇடி ட்ரையாங்கிள் எடுத்தோம். இங்க இசி இருக்கு. இப்போ இசிடி ட்ரையாங்கிள் எடுக்கலாம். சிடி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதோட பேஸ் என்ன? இசி தான் பேஸா எடுக்கிறோம். அப்போதான் நமக்கு இது வரும். ஸோ இசி அண்ட் ஹைட் இங்க என்னவா இருக்கும்? இந்த இசிங்கிற பேஸ்க்கு பர்பண்டிகுலர் லைன் டிஏ ஜாயின் பண்ணணும். இப்போ இங்க எங்குமே ட்ரா பண்ணா வராது. ஸோ போன வாட்டி பண்ண மாதிரி தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா இங்க இருந்து பர்பண்டிகுலர் லைன் வந்தா வரைஞ்சா டில ஜாயின் ஆகும். இப்போ இங்கேயும் வந்து டிஜி ஆர் ஜிடி அதுதான் வந்து ஹைட். இப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? இசிடி, அதோட ஏரியா என்ன? ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து இசி அண்ட் ஹைட் வந்து ஜிடி. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு ஏஇ டிவைடட் பை இசின்னு வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்துருச்சு, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆனா அது ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம சொல்லல. ஸோ இப்போ எப்படி அது ஈக்குவல்னு சொல்றோம்னா, இப்போ நம்ம இங்க ஏடிஇ எடுத்தோம். ஸோ இங்க ஏடிஇ, இங்க ஏஇடின்னு எடுத்தோம், இங்க ஏஇடி. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுமே சேம் தான், ஜஸ்ட் ஆர்டர் தான் மாத்திருக்கு. இப்போ இங்க பிடிஇ பாத்தீங்கன்னா பிடிஇ, இங்க வந்து இசிடி இசிடி, இது வந்து வேற வேற ட்ரையாங்கிள்ஸ். ஆனா இது ரெண்டுமே ஈக்குவல். எப்படின்னா பிடிஇ ட்ரையாங்கிளும் இசிடி ட்ரையாங்கிளும் ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கு. அண்ட் அதோட பேஸ் வந்து ரெண்டுமே டிஇ இருக்கு. அப்போ அதோட ஏரியா என்னவா இருக்கும்? பேஸ் இன்டூ ஹைட், ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அப்போ அதோட பேஸ் வந்து டிஇ ரெண்டுமே சேம். அண்ட் அதோட ஹைட் என்னவா இருக்கும்? ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஏன்னா இந்த டிஇ அண்ட் பிசி ரெண்டுமே பேரலல் லைன்ஸ்னால அதோட லென்த் என்னவா இருக்கும்? ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அப்போ ஹைட்டும் சேம் பேஸும் சேம்னால அதோட ஏரியா பிடிஇ ட்ரையாங்கிளோட ஏரியா அண்ட் டிஇசி ட்ரையாங்கிளோட ஏரியா ரெண்டுமே சேமா இருக்கும்.
அப்போ ஏரியா ஆஃப் ஏடிஇ டிவைடட் பை பிடிஇ அண்ட் ஏஇடிங்கிற சேம் ட்ரையாங்கிள் அண்ட் பிடிஇ அண்ட் இசிடியோட ஏரியாவும் சேம்னு இப்போ பார்த்தோம். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, 2 and 3, AD divided by DB equal to AE divided by EC, hence proved. ஸோ பிபிடி தியரம்னு கேட்டாலும் இந்த டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் வந்து PQR ட்ரையாங்கிள் இதே பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். Hence in triangle PQR prove that a line L intersects the sides PQ and PR of a triangle PQR at L and M. இப்போ இதையே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் PQRன்னு. இந்த PQR ட்ரையாங்கிளில் அந்த பேரலல் லைன் என்னது L and M. ஸோ LM parallel to QRன்னு சொல்லிட்டாங்க. இப்போ PL வந்து லென்த் கொடுத்துருக்காங்க 5.7 சென்டிமீட்டர் அண்ட் PQவோட லென்த் ஃபுல் PQவோட லென்த் வந்து 15.2 சென்டிமீட்டர் and MRோட லென்த் 5.5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் PM. ஸோ PMோட லென்த் கேட்குறாங்க. இப்போ PL ஓட லென்த் தெரியும், PQவோட லென்த் தெரியும். அப்போ LQவோட லென்த் அது வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ PQ ஈக்குவல் டு 15.2 சென்டிமீட்டர் அண்ட் PL ஈக்குவல் டு 5.7 சென்டிமீட்டர்னா அந்த PQலேருந்து PL மைனஸ் பண்ணால் நமக்கு LQ தெரிஞ்சிடும். அப்போ LQ ஈக்குவல் டு PQ minus PL which is equal to 15.2 minus 5.7 எவ்வளோ வருதுன்னா 9.5 சென்டிமீட்டர் வரும். ஓ LQவோட லென்த் 9.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த பிபிடி தியரம் படி PL divided by LQ equal to PM divided by MR. அதாவது பிபிடி தியரம் படி அதோட ரெண்டு சைட்ஸுமே டிவைடட் இன் த சேம் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் சைட் அண்ட் இந்த சைட், ஸோ சைட் PQ அண்ட் சைட் PR வந்து ரெண்டுமே சேம் ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கு. அதுக்கான எக்ஸ்பிரஷன் இது. ஸோ இதை வச்சு நம்ம PM என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ PL தெரியும், LQ தெரியும். PLங்கிறது 5.7, LQங்கிறது இப்போதான் கண்டுபிடிச்சோம் 9.5 சென்டிமீட்டர் equal to PM divided by MRங்கிறது 5.5 சென்டிமீட்டர். இப்போ PM equal to 5.7 divided by 9.5. இந்த 5.5 இந்த சைட் போயிடும். அப்போ 5.5. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் பண்ணோம்னா 31.35. 5.7 into 5.5 வந்து 31.75 divided by 9.5. ஸோ இப்போ டிவைடும் பண்ணிட்டோம்னா 3.3 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ லென்த் ஆஃப் PM என்னது 3.3 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். 2 கொஷின் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணிட்டு அந்த தியரம் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கும். 34th question from a solid. So 34th question from a solid right circular cone whose height is 6 centimeter and radius of base is 12 centimeter. Right circular cone. So இதோட height என்னன்னா 6 centimeter and அதோட radius of base. So radius என்னன்னா இங்க இருந்து இது வரைக்கும் 12 centimeter. A right circular cylindrical cavity of height 3 centimeter and radius 4 centimeter is hollowed out such that base of cone and cylinder form concentric circles. இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கு. அதோட ஹைட் என்ன சொல்றாங்கன்னா 3 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அது எப்படி அலைன் ஆயிருக்குன்னா இந்த சிலிண்டர் வந்து இந்த கோன்குள்ள இப்படி வரும். தட் அந்த பேஸ் ஆஃப் த கோன் அண்ட் சிலிண்டர் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா சர்க்கிள்குள்ள சர்க்கிள் அந்த மாதிரி. இப்போ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போ இதுக்குள்ள இந்த சர்க்கிள்குள்ள ஒரே சென்டராக வச்சு இந்த ரேடியஸ் வரும். அப்போ இந்த சிலிண்டரோட
ரேடியஸ் வந்து இங்கே 4 சென்டிமீட்டர், அதே சென்டர்லேருந்து இந்த கோனோட ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். அந்த மாதிரி சேம் சென்டர்லேருந்து இந்த ரெண்டு பேஸ் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் பேஸ் ஆஃப் த சர்க்கிள் வர மாதிரி அலைன் ஆயிருக்கு. ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை. ஸோ பைங்கிறது நம்ம 22/7 அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், பை அப்படியே வச்சுட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட் கேட்குறாங்க. ஹாலோட் அவுட்னா இந்த கோன்ல இருந்து இந்த சிலிண்டரை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த கோன்ல இருந்து இந்த சிலிண்டரை கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ மீதி எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், அப்போ எங்கெல்லாம் இருக்கும், வெளியில வந்து அந்த கோன் ஏரியா ஃபுல்லா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இது ஃபுல்லாவே இருக்கும், இது வெளிப்பக்கம். அண்ட் கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா, அதுல இந்த சர்க்குலர் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஏரியா இருக்கும். அண்ட் அந்த சிலிண்டர் உள்ள இருக்கிறது வந்து ஃபுல் இந்த ஏரியா இருக்கும். அண்ட் இந்த ஏரியா டாப் ஏரியா இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி சொல்றேன், கோனோட சர்ஃபேஸ் ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க இந்த சிலிண்டரை, அப்போ இந்த ஏரியா இருக்காது. ஸோ இங்க பேஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுல இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்க்கிள் ஏரியா மட்டும் இருக்காது, இது எல்லாமே இருக்கும் டாட்டட் ஏரியா. ஸோ இங்க இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் கோன் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்க அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஏரியாங்கிறது என்ன, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் இங்க டாப் ரீஜனுங்கிறது சிலிண்டரோட டாப் ஏரியா. இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவோம், ஸோ இங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனா டாப் ஏரியா வந்து இங்க உள்ள இருக்கும். இப்போ இந்த கோனை வந்து நம்ம பெயிண்ட் பண்றோம்னா எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுவோம், இங்க மேல டாப் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஏரியாவோட சர்ஃபேஸ், அப்புறம் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஏரியாவோட டாப், இது எல்லாமே பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த மேல இருக்க சர்ஃபேஸ் ஏரியா வித்தவுட் த பேஸ், அதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது பிளஸ் கீழே வந்து பேஸ், அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சென்டர் இல்ல, ஆனா இந்த இடத்துல அந்த ஏரியா நம்ம பெயிண்ட் பண்றோம். ஸோ இங்க பண்ணலைனாலும் இதே ஏரியா வந்து நம்ம இங்க பண்ணுவோம், உள்ள பண்ணுவோம். அப்போ இது வந்து நம்ம இங்க இருக்க மாதிரி யோசிச்சோம்னா இந்த ஃபுல் பேஸ் ஆஃப் த கோன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேஸ் ஆஃப் த கோன் என்ன, ஏரியா ஆஃப் சர்க்கிள். பேஸ் ஆஃப் த கோன் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் கோன், அதுக்கப்புறம் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் கோன் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏரியா மட்டும் மீதி இருக்கு, அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன், சிலிண்டர் அண்ட் ஏரியா ஆஃப் பேஸ் இது எல்லாமே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணா ஆன்சர் வந்துடும். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் என்ன, பை RL. அண்ட் ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் கோன் வந்து ஒரு சர்க்கிள், அது வந்து பை R². அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πRH. இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கோனோட ஏரியாஸ் வரும். அப்போ இது வந்து R1 எடுத்துக்கலாம், ஏன்னா ரேடியஸ் வந்து கோனுக்கு வேற சிலிண்டருக்கு வேற, அதனால கோனை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து இது ரெண்டும், அதனால இதுக்கு R1 எடுத்துக்கலாம். இதுல வர ரேடியஸ் வந்து சிலிண்டரோட ரேடியஸ், அப்போ அதை R2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல எல்லாமே பை எல்லாம் காமனா இருக்கு, ஸோ பை மட்டும் வெளியில எடுத்துட்டு R1L பிளஸ் R1² plus 2R2H. இப்போ நமக்கு L என்னன்னு தெரியாது, Lங்கிறது ஸ்லாண்டிங் ஹைட். நமக்கு இங்க கோனோட ஹைட் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர்னு அண்ட் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, ஆனா L ஸ்லாண்டிங் ஹைட் நமக்கு தெரியாது. ஸ்லாண்டிங் ஹைட்னா இந்த ஹைட். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் தெரியணும்னா நமக்கு L தெரியணும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு, √H² plus R² அப்படின்னு. அப்போ H தெரியும், H வந்து height of the cone which is 6². H வந்து 6 and R வந்து என்ன கொடுத்துருக்காங்க 12. இப்போ R² 12². இப்போ L equal to 6² plus 12² whole root. இப்போ √6² 36 plus 12² 144. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா √180 வரும்.
இப்போ இந்த 180 வந்து நம்ம 36 5s எழுதலாம். இப்போ ரூட் ஆஃப் 36 என்ன 6. அப்போ 6 மட்டும் வெளியில எடுத்துட்டா ரூட்ல இருந்து இந்த 5 மட்டும் நம்ம ரூட் 5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 5 இன்டூ R1ங்கிறது என்ன 12 சென்டிமீட்டர் அண்ட் Lங்கிறது இன்டூ 6 ரூட் 5 பிளஸ் R1 ஸ்கொயருங்கிறது 12 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ R2ங்கிறது 4 சென்டிமீட்டர் இன்டூ H வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ 12 6 are 72 root 5 plus 12 ஸ்கொயருங்கிறது 144 plus 4 2s are 8 8 3s are 24. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 72 root 5 plus 48 58 68 168. ஸோ இங்கே சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறதுனால அண்ட் நமக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சி அதோட யூனிட்டோட எழுதணும். நெக்ஸ்ட் 34th கொஷின்லேயே ஆர் கொஷின் an empty cone of radius 3 centimeter and height 12 centimeter. ஒரு கோன் அதில் ரேடியஸ் 3 centimeter, இது வந்து எம்டி கோன் அண்ட் ஹைட் வந்து 12 centimeter. is filled with ice cream such that the lower part of the cone, which is 1/6 of the, so இது வந்து filled with ice cream. அப்போ நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். So cone of height 12 centimeter and radius 3 centimeter. அதில் lower part of the coneல 1/6 of the volume of the cone is unfilled. ஸோ 1/6 வந்து unfilled. இந்த 6 பார்ட்டாக பிரித்து அதில் 1 part வந்து unfilledஆக இருக்கும். But a hemisphere is formed on the top. Find the volume of ice cream. ஸோ இதில் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்கும், ஆனால் ஒரு ஹெமிஸ்பியரும் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். இப்போது இதில் வந்து இது அன்ஃபில்டாக இருந்தாலுமே மீதி இருக்க வால்யூம் இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் கண்டுபிடிக்காமல் இந்த வால்யூமும் கண்டுபிடிக்கணும், இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமும். அப்போ தான் நமக்கு அந்த எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் ஃபில்டுன்னு நமக்கு தெரியும். இப்போ given என்ன radius of cone 3 cm, height of cone 12 cm and ஹெமிஸ்பியருக்கும் நமக்கு ரேடியஸ் தெரியணும். இப்போ ரேடியஸ் வந்து இந்த கோனோட ரேடியஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கோனோட ரேடியஸ் வந்து இங்கே 3 சென்டிமீட்டர்னா அதே அளவு தான் அந்த ஹெமிஸ்பியரும் ஸ்டார்ட் ஆகும். அதனால அதோட ரேடியஸுமே ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியருமே 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் என்னவா இருக்கும்? வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர் ஹெச். அதில் ஆறுங்கிறது 3 நமக்கு தெரியும். ஸோ 1/3 பை ஆறுங்கிறது 3, ஸோ 3 ஸ்கொயர், ஹெச்ங்கிறது 12. இப்போ ஆன்சர் என்ன? ஒரு 3 கேன்சல் ஆகும். 12 3s are 36 π. 36 π சென்டிமீட்டர் வால்யூம் வந்து கியூப்ல எழுதுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் 1/6, ஸோ அந்த வால்யூம் ஆஃப் கோன் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இல்லை, 1/6 வந்து அன்ஃபில்டாக இருக்கு. இப்போ இந்த வால்யூம் ஆஃப் கோன்லேருந்து நம்ம இந்த 1/6 கம்மி பண்ணணும். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் கோன்லேருந்து நம்ம இந்த 1/6 எடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்கும்? 5/6 இருக்கும். அதாவது 1 மைனஸ் இந்த ஹோல்லேருந்து 1/6 நம்ம எடுத்துட்டா 6 minus 1/6 5/6. இப்போ 5/6 பார்ட் வந்து இதுதான் அந்த வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் பிளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமும் சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த வால்யூம் இன்ட்டு 5/6 பண்ணால் நமக்கு இந்த வால்யூம் கிடைக்கும். ஸோ டோட்டல் வால்யூம் இன்ட்டு 5/6 பண்ணணும். ஸோ 5/6 இன்ட்டு டோட்டல் வால்யூம் 36 π. ஸோ கேன்சல் பண்ணால் 5 6 are 30 π சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த ஏரியாவோட வால்யூம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஹோல் வால்யூம் கிடைச்சிடும். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்னன்னா 2/3 πr கியூப். இதுலையுமே ரேடியஸ் அதே தான் 3 சென்டிமீட்டர். அப்போ 2/3 π 3 r கியூப்னால கியூப்.
இப்போ ஒரு 3 கேன்சல் ஆச்சுன்னா 3 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் வந்து 9, 9 2s are 18. இப்போ 18 பை வருது. இப்போ 2 வால்யூமும் தெரிஞ்சிருச்சு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் equal to volume of cone plus volume of hemisphere. Volume of cone வந்து 35, அதாவது அந்த 5/6 part of volume plus volume of hemisphere 18 pi. ஸோ இது வந்து டோட்டல் வால்யூம் இல்லை, 5/6 part of volume தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48 pi வருது. இப்போ பையோட வேல்யூ 22/7 எடுக்கலாம், இல்லை 3.14 எடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 150.72 வரும். ஸோ 150.72 சென்டிமீட்டர் கியூப். 35th question, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. if the mode of the following distribution is 55, ஸோ மோட் வந்து 55ன்னு சொல்லிட்டாங்க. then find the value of x, hence find the mean. ஸோ இந்த டேபிளில் வந்து இந்த வேல்யூ மட்டும் கொடுக்கல. ஸோ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க அண்ட் மீனும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோடோட ஃபார்முலா என்ன? மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 minus f0 divided by 2f1 minus f0 minus f2 into h. ஸோ இதில் இருக்க டேர்ம்ஸோட வேல்யூஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். இந்த f1, f2, f0லாம் எப்படி கண்டுபிடிப்போம்னா மோடல் கிளாஸ் எதுன்னு தெரியணும். இப்போ மோட் வந்து 55னா அப்போ அந்த 55 எதுக்குள்ள இருக்கு? இந்த 45 and 60குள்ள தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மோடல் கிளாஸ்ன்னு சொல்றோம். இப்போ f1 வந்து இந்த வேல்யூ f1 equal to 15. இப்போ f1 எதுனா f0 வந்து x and f2ங்கிறது அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் 10. ஸோ f0, f1, f2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லுங்கிறது அந்த மாடல் கிளாஸ்ல இருக்க லோவர் லிமிட். அப்போ அதோட லோவர் லிமிட் என்ன? 45. நெக்ஸ்ட் ஹெச்ங்கிறது இதோட இன்டர்வல் எவ்வளோ? 0 to 15, இது 15 to 30. அப்போ அதோட இன்டர்வல் வந்து 15. எல்லா வேல்யூஸுமே தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். மோட் வந்து 55ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 55 ஈக்குவல் டு எல் பிளஸ் எல்லுங்கிறது 45 plus f1 15 minus f0 x divided by 2 into 15 minus f0 x minus f2 10 into h 15. ஸோ இந்த 45 நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டா 55 minus 45 வரும். அப்போ ஆன்சர் வந்து 10, which is equal to 15 minus x divided by 15 2s are 30 minus x minus 10 into 15. இப்போ இங்க வந்து 15 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தா டிவிஷன்ல போகும். ஸோ 10/15 ஆகும். இப்போ 30 minus 10 வந்து 20. ஸோ 15 minus x divided by 20 minus x. 10 and 15 5 டேபிள்ஸ்ல போகும். 2s are 3s are. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும். அப்போ 2 into 20 minus x equal to 3 into 15 minus x. 40 minus 2x equal to 45 minus 3x. ஸோ இந்த 3x இந்த சைடு கொண்டு வந்தா 3x minus 2x வந்து xன்னு வந்துடும். அண்ட் இந்த 40 இந்த சைடு கொண்டு போனால் 45 minus 40 ஆகும். இப்போ 45 minus 40 5. இப்போ x equal to 5ன்னு கிடைக்கும். அப்போ x 5ன்னு கிடைச்சிருச்சா? அந்த டேபிளில் போட்டுடலாமா? இப்போ நெக்ஸ்ட் மீன் கேட்குறாங்க. மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ மீன் கண்டுபிடிக்கணும்னா xi முதல்ல கண்டுபிடிக்கணும். xiங்கிறது இது ரெண்டுத்துக்கும் உள்ள மிடில் டேர்ம். இப்போ 0க்கும் 15க்கும் நடுவில் வந்து என்ன வரும்னா 7.5 வரும். ஸோ இது வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியலனாலும் 0 plus 15/2 அப்படின்னு அந்த ரெண்டு டேர்மையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும். இப்போ 15/2 வந்து 7.5. இதே மாதிரி 15 plus 30 வந்து 45 வரும். 45/2 வந்து 22.5. அந்த மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் ப்ளஸ் பண்ணி பை 2 பண்ணிங்கன்னா இந்த xi கிடைச்சிரும். இது வந்து 37.5, 52.5, 67.5, 82.5. இப்போ மீனை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம்.
இப்போ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இப்போ மீன் ஈக்குவல் டு summation of fi xi divided by summation of fi. இந்த fiங்கிறது இந்த வேல்யூவை சம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே சம் பண்ண நமக்கு 59 கிடைக்குது. அண்ட் fi xiங்கிறது fi xi இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 75, 157.5, 187.5, 787.5, 675, 990. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் fi xi கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2872.5. பட் இங்கே மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டுத்தையும் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் கடைசியாக ஆட் பண்ணால் 2872.5 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் fi வந்து 59. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 48.69. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ இதுதான் ஆன்சர். ஆனால் இங்கே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுறது கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. அதில் நம்ம fi xi கண்டுபிடிக்க வேண்டாம், அதுக்கு பதில் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். di ஈக்குவல் டு xi மைனஸ் ஏங்கிறது இங்கே மிடில் வேல்யூவாக இங்கே 52.5ங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த 52.5லேருந்து இந்த xi வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 52.5 மைனஸ் 7.5 வந்து மைனஸ் 45. ஸோ மைனஸ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. இப்போ 22.5 மைனஸ் 52.5னா 30 வரும். ஸோ மைனஸ். ஸோ ஏ வந்து இங்கே பிகராக இருக்குது, ஆனால் மைனஸ்க்கு அப்புறம் வர்றதுனால ஆன்சரில் வந்து நமக்கு மைனஸ் வரும். இப்போது 37.5 52.5 மைனஸ் பண்ணால் 15 வரும். ஸோ இங்கே மைனஸ். இப்போ இது ரெண்டு 15.5லேருந்து அதே தான் மைனஸ் பண்ணுவோம். இப்போ 0 வரும். இப்போது 67.5 மைனஸ் 52.5 இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவில் ஆன்சர் வரும். ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம இந்த நம்பரை மைனஸ் பண்ணுறோம். இது பிகராக இருக்குது. இப்போ 82.5லேருந்து 52.5 வந்து ஆன்சர் 30. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் ui கண்டுபிடிக்கணும். uiங்கிறது இந்த di வேல்யூவை டிவைடட் பை h பண்ணணும். hங்கிறது அந்த இன்டர்வல் 15. ஸோ di by 15 பண்ணால் 45 டிவைடட் பை 15 3, 30 divided by 15 2. இந்த மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ், இங்கே -1, இங்கே 0, இங்கே 1, இங்கே 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போது fi இன்ட்டு ui கண்டுபிடிக்கணும். ஸோ fiங்கிறது இந்த வேல்யூ, uiங்கிறது இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ. அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 10 30, இங்கே மைனஸ். அண்ட் 2 × 7 14, இங்கே மைனஸ். இங்கே 1னா 5 மைனஸ். இப்போ 0 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலுமே 0. இங்கே 1 × 10 10 and 2 × 12 24. இப்போது இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மீன் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா a plus summation of fi ui divided by summation of fi. summation of fi வந்து 59 நமக்கு தெரியும். and a வந்து 52.5. summation of fi uiனா இந்த டேபிளில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த லைனை ஆட் பண்ணால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 44 49 வருது, மைனஸ் 49. அண்ட் இது வந்து 20 34 வருது. ஸோ 49 34னா ஆன்சர் மைனஸ் 15. ஸோ இதுவும் கிடச்சிச்சு. அண்ட் இன்டூ எக்ஸ் ஃபார்முலா முடியல. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஏ வந்து 52.5 இன்டூ ப்ளஸ் சமேஷனோட ஆன்சர் மைனஸ் 15. FIயோட ஆன்சர் சம்மேஷன் வந்து 59 இன்டூ ஹெச் வந்து 15. ஸோ 52.5 மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, 15 × 15 வந்து 25 டிவைடட் பை 59. இப்போ 225 டிவைடட் பை 59 பண்ணலாம். இப்போது 3 பாயிண்ட் சம்திங் வரும், 3.8 வரும். ஸோ 52.5 மைனஸ் 3.8 பண்ணால் 48.7 அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நீங்கள் டைரெக்டாக இப்படியும் போடலாம். பட் இங்கே மல்டிப்ளிகேஷன்ஸ் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே மட்டும் ஒரு டிவிஷன் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் வந்து சேமாக தான் வரும், 48.7. ஸோ மீன் வந்து
148.69 or 7 approximate value. இப்போ அதில் ஒரு ஆர் கொஷின். A survey regarding heights of 51 girls of class 10 of a school was conducted and the following data was obtained. Find the median height of girls if mode of the above observation is 148.05. Find the mean using empirical formula. So 148.05 mode சொல்லிட்டாங்க, மீடியன் ஹைட் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்குறாங்க அண்ட் மீன் யூஸிங் எம்பரிக்கல் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க. 51லேருந்து 46 மைனஸ் பண்ணால் 5 வருது. அப்போ 5 பேருக்கு வந்து ஹைட் 161லேருந்து 165 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லெஸ் தேன் மோர் தேன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி மாற்றுறதுன்னா, இப்போ லெஸ் தேன்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது, 140, 145, 150, 155ன்னு 5 டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ 140க்கு 5 முன்னாடி பார்த்தா 135. அப்போ 135 to 140, 140 to 145, 145 to 150, இந்த மாதிரி 5 டிஃப்ரென்ஸில் நம்ம எழுதிக்கணும். இதுதான் வந்து இன்டர்வல். அண்ட் கொடுத்துருக்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃப்ரீக்வன்சியாக மாற்றணும். இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னது, 4, 11, 29, 40, 46, 51. இதை ஃப்ரீக்வன்சியாக மாற்றணும்னா இப்போ 135 to 140 ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அதே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இங்கே கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா இந்த 4 ப்ளஸ் இங்கே இருக்க ஒரு நம்பர், அது ரெண்டுமே சேர்த்து தான் 11. அப்போது இந்த 11லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூ அண்ட் இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூ ரெண்டுமே சேர்த்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக. இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து இதை எடுத்துட்டோம்னா இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போது 11 மைனஸ் 4 இந்த வேல்யூலேருந்து நம்ம ப்ரீவியஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணோம். அப்போ 11 மைனஸ் 4 7. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணோம். 29 மைனஸ் 11 18, 40 மைனஸ் 29 11, 46 மைனஸ் 46, 51 மைனஸ் 46 வந்து 5. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணால் 51 கிடைக்கும். இப்போது மீடியனோட ஃபார்முலா என்னென்னா, மீடியன் ஈக்குவல் டு L ப்ளஸ் n/2 மைனஸ் CF cumulative frequency divided by F into H. இப்போ n/2னா என்னங்கிறது 51, இந்த சம் ஆஃப் F தான் n. ஸோ அது வந்து டிவைட் பை 2னா 25.5 வரும். நெக்ஸ்ட் எல் கண்டுபிடிக்கணும். எல்லுங்கிறது கண்டுபிடிக்கணும், மீடியம் கிளாஸ் நமக்கு தேவை. இப்போது இந்த 25.5ங்கிறது எந்த லிமிட்டில் வரும் இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. 11க்கும் 29க்கும் நடுவில் இந்த 25.5 வருது. அந்த இதில் வந்து பெருசு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து மீடியம் கிளாஸ். அதில் லோவர் லிமிட் என்ன, 145. இப்போ எல் வந்து 145. இப்போ எஃப்ங்கிறது அந்த மீடியம் கிளாஸில் இருக்க ஃப்ரீக்வன்சி. இப்போ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 18. ஸோ எஃப் வந்து 18 அண்ட் ஹெச் வந்து இதோட இன்டர்வல் 5. 145லேருந்து 50, 50லேருந்து 155, அந்த மாதிரி 5 வர்றதுனால ஹெச் வந்து 5. அப்புறம் வேறு என்ன தெரியல, சிஎஃப். இப்போ சிஎஃப்ங்கிறது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ மீடியம் கிளாஸ் வந்து நம்ம எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வர்றது வந்து அந்த சிஎஃப் தான் நம்ம எடுக்கணும். ஸோ சிஎஃப் ஈக்குவல் டு 11. ஸோ மீடியம் கிளாஸ்க்கு முன்னாடி வர அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ தான் சிஎஃபாக எடுத்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எல் 145 ப்ளஸ் n/2 வந்து 25.5 மைனஸ் CF 11 டிவைடட் பை F 18 இன்டூ ஹெச் வந்து 5. அப்போது 145 ப்ளஸ் இதை மைனஸ் பண்ணால் 14.5 இன்டூ 5 டிவைடட் பை 18 வரும். இப்போது 145 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 72.5 divided by 18. இப்போ நெக்ஸ்ட் இதையும் டிவைட் பண்ணிங்கன்னா 145 ப்ளஸ் 4.02 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 149.02. ஸோ மீடியனோட வேல்யூ 149.02.
இப்போ if mode of the above distribution is 148.05, find mean using empirical formula. இப்போ மோட் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பட் நம்ம டேபிள்லாம் போடாம டைரக்டா எம்பெரிக்கல் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த எம்பெரிக்கல் ஃபார்முலா 3 மீடியன் ஈக்குவல் டு 1 மோட் பிளஸ் 2 மீன். இப்போ இதுல இருந்து மீன் கண்டுபிடிக்கணும்னா மீன் அங்க வச்சுட்டு இதை மோடை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தா 3 மீடியன் மைனஸ் 1 மோட் ஈக்குவல் டு 2 மீன். இந்த 2வையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா டிவைடட் பை 2 ஆகும். இப்போ மீடியனோட வேல்யூ 3 இன்டூ 149.02. இப்பதான் மீடியன் கண்டுபிடிச்சோம். அண்ட் மைனஸ் மோடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 148.05 டிவைடட் பை 2. இப்போ 3 இன்டூ 149 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 447.09 வரும். மைனஸ் 148.05 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா 299.04 வரும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா அண்ட் பை 2. இப்போ டிவைட் பை 2 பண்ண ஆன்சர் 149.52. ஸோ மீனோட ஆன்சர் 149.52. இந்த சாம்பிள் பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்டோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சாப்டர் வைஸ் ப்ளூ பிரிண்ட் இன்னொரு வீடியோல தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.